அவரோட எல்லா ஷோவுமே ஒவ்வொரு வேற மாதிரி ஒரு வைப் கிடைக்கும். இதோட இது பெஸ்ட் கான்சர்ட், இதோட பெஸ்ட் கான்சர்ட்னே சொல்ல முடியாது. எல்லா கான்சர்ட்ஸுமே ஷோ அனௌன்ஸ் பண்ணி அந்த ஷோ நடந்துச்சுனாலே அது பெரிய வைப் தான். மலேசியா வந்து ஆஸ் யூஷுவல் இப்போ ஜனநாயகனோட மினி வெர்ஷன் தான் விஜய் கான்சர்ட். தேவா சார் எவ்வளோ சிம்பிள் பர்சன்னா அவ்வளோ சிம்பிள் பர்சன், வெரி டவுன் டு எர்த், கலகலன்னு வச்சுப்பாரு. அவர் மாதிரி காமெடி பண்ணவே முடியாது. சும்மா பார்க்க போனாலும் சரி உட்காந்து ஒரு மணி நேரம் ஜாலியாக பேசுவார். அப்போல்லாம் ஷோஸ்க்கு பெரிய ஸ்டார் நைட்ஸ்க்கெல்லாம் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் சேர்ந்து அடிக்கிற சில கும்மியெல்லாம் சொல்லுவார். ஐயோ அதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டால் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சொல்ல முடியுமா? கேட்டிருக்கீங்களா? அவர் கூட பாடுறதுக்கு ஓகே, கடவுள் ஏதோ ஒரு பிளஸிங், ஒரு சின்ன பிளஸிங், பரவாயில்லடா உனக்கு இந்த ஒரு வாய்ப்பாது கிடைச்சது அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷப்படுத்திக்கணும். அவர் வந்து நம்ம கூட இருந்துட்டு தான் இருக்காரு, அவருக்கு அழிவே கிடையாது. பட் இந்த ஒரு ஸ்டேஜ் வந்து எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப இன்ச் பை இன்ச் எனக்கு அவ்வளோ ஞாபகம் இருக்கும். வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் வெரி சின்சியர் கம்போசர் அவர். சும்மா ஏதாவது நம்ம ஓபி அடிக்கலாம்னு நினச்சாலாம் முடியாது அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, எப்படி பாடணும், லைவாக இருந்தால் எப்படி பாடணும், ஒரு ரெக்கார்டிங்காக இருந்தால் எப்படி பாடணும் அப்படிங்கிறது. ஆமாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கான்செப்ட்ஸ் அப்படின்றப்ப வந்து விஜய் ஆண்டனி சார் கான்செப்ட்ஸ்ல நீங்க இல்லாம இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வைப் செட் பண்ணி அந்த ஸ்டேஜ் ஏறி பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே தெரிக்குது பெர்ஃபார்மன்ஸ். விஜய் ஆண்டனி சாரோட அந்த எனர்ஜி, அவரோட வைப் தான் எல்லாமே. ஓகே, அது வந்து நாங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவரோட வைபு, அவரோட அந்த பாசிட்டிவிட்டி, அது வந்து மறக்கவே முடியாது. அது வந்து நம்ம எப்படி சொல்கிறது, அவரோட பாசிட்டிவிட்டி, அவரோட வைபு ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாரு. அதாவது ரொம்ப ஃப்ரீடம். போய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க, நம்ம சும்மா நின்னா தான் அவர் திட்டுவார். ஓகே, ஏன் சும்மா நிற்கிறீங்க, போங்க போய். ஏன்னா அவர் ஷோ எப்பயுமே எல்லாமே ஸ்டாண்டிங் தான் இருக்கும், ஃபேன் பிட் தான் இருக்கும். ஸோ மக்கள் கூட கனெக்ட் பண்ணுங்க. அப்போ தான் பாடுறது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மக்கள் கனெக்ட் ஆகணும். அவங்க நம்ம கான்சர்ட்டுக்கு நம்மளை தேடி வராங்க, நம்மளை பார்த்து வராங்க. நம்ம வந்து 100% அவங்கள வந்து டயர்டாகி தான் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற இல்லை. அவர் வந்து எங்கள் எல்லாருக்குமே பயங்கர ஃப்ரீடம் கொடுப்பாரு. ஐ திங்க் அந்த ஒரு பாசிட்டிவிட்டி தான் வந்து அந்த ஷோ வந்து ஒவ்வொரு ஷோவும் சக்ஸஸ் ஆகிட்டே போகுது. கண்டிப்பாக. எங்க இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அந்த கான்செப்ட்ஸ்? விஜய் ஆண்டனி சாரோட கான்செப்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2023. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ஸ்லாம் நடந்தது. ஓகே, அவங்க இந்த மாதிரி ஆமாம் எல்லா கான்சர்ட்டுக்கும் ஆடிஷன் நடக்கும். எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் கான்சர்ட்டுக்கும் சிங்கர்ஸ் இருக்கும்போது ஒரு ஆடிஷன் வச்சு அவங்க ஓகே. படத்தில் ரெக்கார்டிங்கில் பாடுறது வேற, பட் லைவ்ல பாடுறது டோட்டலாக வேற. ஓகே, அது ரெண்டுமே வேற. படத்தில் நம்ம ஒரு ஸ்டூடியோவில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிறது அது ஒரு தனி. அது வந்து எப்படி இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, என்ன வேணாலும் பண்ணலாம். பட் லைவ் அப்படி கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆடியன்ஸ் அவங்க ஃபேன்ஸ்க்கு போகணும், நம்ம பாடுறது அந்த வைப் இருக்கணும், அந்த ஒரு த்ரோ இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே வந்து ஆடிஷன்ஸ் வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ சார் வந்து நான் இனிமேல் கான்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோன்னே ஒரு ஆடிஷன் மாதிரி வச்சாங்க. நிறைய சிங்கர்ஸ் வந்தாங்க. அதில் வந்து நானும் செலக்ட் ஆனேன் அப்படிங்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருங்க. அன்றைக்கி ஆரம்பிச்சது 2023 செப்டம்பர். எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் ஆரம்பிச்சது. அதுலேருந்து செப்டம்பர் 9 நினைக்கிறேன் அன்றைக்கி ஆரம்பிச்சது. அதுலேருந்து இன்னி வரைக்கும் சார் கூட ட்ராவல் பண்ணுறது, நிறைய கண்ட்ரிஸ் போயிட்டு வந்துட்டோம், நிறைய ஊருக்கு. இங்கேயே இந்தியாவுக்குள்ளேயே பெங்களூர், மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, இந்த மாதிரி நிறைய கொலம்போ, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் போயிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20 ஷோஸ் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். விஜய் சார் கான்சர்ட்ஸே 20 ஷோ முடிச்சிட்டோம். ஓகே, ஆனா மறக்க முடியாது இங்க ஒரு வைப் நடந்ததுங்க. இல்ல இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது நிறைய. ஆக்சுவலி அதான் சொன்னேனே, அவரோட எல்லா ஷோவுமே ஒவ்வொரு வேற மாதிரி ஒரு வைப் கிடைக்கும். இந்த கான்சர்ட் இதோட இது பெஸ்ட் கான்சர்ட், இதோட பெஸ்ட் கான்சர்ட்னே சொல்ல முடியாது. எல்லா கான்சர்ட்ஸுமே அவர் ஷோ அனௌன்ஸ் பண்ணி அந்த ஷோ நடந்துச்சுனாலே அது பெரிய வைப் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வந்து லண்டன், பாரிஸ்லாம் பிடிச்சிருந்தது. எல்லாமே பயங்கரமா இருந்தது. அதான் நான் சொன்னேனே, இது நம்ம பிரிச்சே சொல்ல முடியாது. பட் எனக்கு ரொம்ப அந்த அங்க உள்ள ஆடியன்ஸ், அவங்க அஃப்கோர்ஸ் மலேசியால 2 தடவை பண்ணிட்டோம் நாங்க. ஸோ மலேசியா வந்து ஆஸ் யூஷுவல் இதே இப்போ ஜனநாயகனோட மினி வெர்ஷன் தான் விஜய் கான்செர்ட். இன்னொரு பக்கம் வந்து வித்யாசாகர் சாரோட கான்செர்ட்ஸ், அது வந்து எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு கான்செர்ட்டா இருந்தது. இவர் ஒரு கான்செர்ட் பண்ண மாட்டாரா அப்படின்னு எல்லாரும் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்டு வந்து பண்ண ஒரு கான்செர்ட். அந்த கான்செர்ட் மொமெண்ட், அவர் கூட பாடின எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இன்னொரு ஒரு பெரிய பிளெஸிங் நினைக்கிறேன் என் லைஃப்ல. நான் ரொம்ப மதிக்கக்கூடிய
ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ் அவர். அஃப்கோர்ஸ் அது எல்லாருக்குமே தெரியும். அவரோட பாடல்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஜீனியஸ் அவர். அவரை இன்னும் நம்ம நிறைய கொண்டாடணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவ்வளோ பண்ணியிருக்காரு. அவ்வளோ மலையாளமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், தெலுங்குவாக இருக்கட்டும், எக்ஸ்பெரிமெண்டல்னால் அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரீம் ஜீனியஸ் லெவலில் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம அவரை வந்து இன்னும் நிறைய கொண்டாடணும், இன்னும் நிறைய கான்சர்ட்ஸ் அவரது வைக்கணும், மக்கள் நிறைய வரணும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு இதில் எனக்கு அவரோட கான்சர்ட்ஸ்லேயும் பாட வாய்ப்பு கிடைச்சது வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸிங். அதுக்கும் இதே மாதிரி தான் சாரே உட்காந்து ஆடிஷன் பண்ணார். ஓகே. ஸோ அப்படி இது பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி இன்றைக்கி வந்து அவர் கூட அவரோட எல்லா கான்சர்ட்ஸும் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு நான் ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் அவருக்கு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பார். வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் வெரி சின்சியர் கம்போசர் அவர். அவர் இந்த சும்மா எதாவது நம்ம ஓபி அடிக்கலாம்னு நினச்சாலாம் முடியாது அவர்கிட்ட. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் யாருனாலும், எவ்வளோ பெரிய சிங்கர்னாலும். ஸோ அப்படிலாம் பயந்து. ஆனால் அதுக்கப்புறம் கான்சர்ட்ஸில் அவர் கூட ட்ராவல் பண்ணும்போது ஒரு தனி ஒரு டைமென்ஷன் எங்களுக்கு கிடச்சிது. அவர் கூட நிறைய பேசுறது, அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, எப்படி எப்படி பாடணும், லைவாக இருந்தால் எப்படி பாடணும், ஒரு ரெக்கார்டிங்காக இருந்தால் எப்படி பாடணும் அப்படிங்கிறது. ஆமாம், அப்போ தான் எங்களுக்கு இந்த கான்சர்ட்ஸ்லாம் ட்ராவல் பண்ணும்போது தான் எங்களுக்கு வந்து அவர் கூட நிறைய டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அவர் ரொம்ப நிறைய நம்ம போய் என்ன கேட்டாலும் அவர் சொல்லி தருவார். சார் இது இப்படி இருக்கு சார், இது எப்படி சார், ஓகே அழகாக உட்காந்து சொல்லி தருவார். சச் அ ஜீனியஸ். அண்ட் அவர் கூட ட்ராவல் பண்ணுறது நான் ஒரு பெரிய பிளெஸிங்காக கருதுறேன். நீங்கள் அடுத்து சொல்ல போகிற பர்சனை சொன்னாலுமே நீங்கள் இதை சொல்வீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து உங்கள் ப்ரொஃபைலில் எடுத்து பார்த்தா இவர் கூட நிறைய ஃபோட்டோஸ், இவர் கூட வந்து என்னப்பா ஒரு ஃபோட்டோ ஓகே ஒரு தடவை 2 தடவை மொமெண்ட் இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா நிறைய மொமெண்ட் இருந்தது. யாரை சொல்கிறேன்னு நினைக்கிறேன்னு தெரியும், இசைஞானி அவர்கள். அவர் பண்ண சிம்பனி அங்கேயுமே வந்து சிம்பனி நடக்கிற அன்னைக்கு நாங்கள் லண்டனில் இருந்தோம். ஓகே. அதனால் அந்த அவருக்கு அன்னைக்கு இது வந்து அன்னைக்கு காலையில் சிம்பனி கான்சர்ட் அன்னைக்கு காலையில் அவரை பார்த்து பிளெஸிங் வாங்குறதுக்கு அவர்கிட்ட பிளெஸிங் வாங்குறதுக்கு போனது. அப்போ குரூப் ஃபோட்டோ எடுத்தது. ஓகே. எப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க? இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் வந்து 2015. அது வந்து எப்படின்னா ஒரு ரெக்கார்டிங்காக நான் அது வரைக்கும் என்னோட சூப்பர் சிங்கர் 2013. 2010 எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்கும். சார் நம்ம இன்னும் அந்த ஸ்டூடியோ போய் அவர் ஒரு தடவை பார்க்கணும், அட்லீஸ்ட் ஒரு தடவை பார்த்து ஒரு ஃபோட்டோவாக எடுத்துக்கணும் அப்படின்னு. பட் ஆனால் ஒரு ரெக்கார்டிங்க்கு பேக்கிங் வோக்கல்ஸ் பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அன்றைக்கி ஒரு சிங்கர் வரல. ஸோ அதுக்கு பதிலாக அன்றைக்கி வேறு நிறைய பேர் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன இன்னொரு ஆளாக கூப்பிட்டாங்க. அது சார் சொன்னோன்னா காலையில் 7 மணிக்கு கால் வந்தது. அன்றைக்கி வந்து பயங்கர குஷி ஆகிட்டேன். சரி ஓகே போயாச்சு. அவர் வந்து அப்போ பிரசாத் ஸ்டுடியோவில் இருந்தார் அவர். ஸோ பிரசாத் ஸ்டுடியோவில் அவரோட ரூமில் இருந்தார். அந்த மெயின் ஹாலில் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு பார்த்தா கமல் சார் உள்ளே வர்றார். ஓகே. அப்புறம் பார்த்தா அவர் உள்ளே போய் நேராக அவர் ரூம் போயிட்டு அவங்க பேசி முடிச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து. அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன் ராஜா சார். எனக்கு என்ன நான் ஒரு வேறு லெவலில் ஒரு இதில் இருந்தேன் அன்றைக்கி. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் அப்போ வந்து அது சபாஷ் நாயுடுன்னு ஒரு படம், கமல் சாரோட ஒரு படம். அது அப்புறம் ட்ராப் ஆகிடுச்சு அந்த படம். ஸோ அந்த படத்துக்கான ஒரு ரெக்கார்டிங் பேக்கிங் வோக்கல்ஸ் அதில் ஆரம்பிச்சது. அப்புறம் நிறைய ரெக்கார்டிங்ஸ் வரிசையாக அன்னிலேருந்து அப்புறம் நிறைய அவருக்கு பேக்கிங் வோக்கல்ஸ் பாடுற அந்த வாய்ப்பு வந்தது. கரெக்டாக 2017 அவருக்கு ஒரு கேப் இருந்தது. அவர் முன்னாடி கான்சர்ட்ஸ் பண்ணியிருந்தார். லைக் 2012-13க்கு முன்னாடிலாம் ஒரு கான்சர்ட்ஸ் அப்பப்போ பண்ணியிருந்தார். பட் அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் ஒரு கேப். ஸோ ஒரு கேப்புக்கு அப்புறம் திருப்பியும் அவர் ஆரம்பிக்கிறார் கான்சர்ட் டூர்ஸை. ஸோ அப்போ வந்து 2017 அக்டோபரில் மலேசியா பண்ணுறாரு. ஓகே. மறுபடியும் மலேசியா தான் எக்ஸாக்ட்லி. மலேசியா வந்து எனக்கு இட்ஸ் லைக் மை செகண்ட் ஹோம். ஐ ஹாவ் so many friends, so many great hearts there. என்னை சப்போர்ட் பண்ணுறேன், எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ மலேசியா போனால் நான் எப்பயுமே குஷி ஆகிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ராஜா சார் கான்சர்ட் வந்து மலேசியாவில். அப்போ அதில் ஆரம்பித்தது 2016லேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ராஜா சார் ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு வந்து ஒரு புது மேஜிக்காக இருக்கும் பார்க்கும்போது. அவர் கூட தான் ட்ராவல் பண்ணுறோம், நிறைய இத்தனை ஷோ பாடுறோம், ஒரு ஃபுல் கண்டினியூஸ் டூர்லாம் போவோம். பட் ஒவ்வொரு தடவையும் ஸ்டேஜில் போகும்போது எங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும். அது அவரோட மேஜிக், அவ்வளோதான். அவரோட அந்த ஆரா, கடவுள், இசை கடவுள், அவ்வளோதான். இது வந்து பாண்டிச்சேரி இசைஞானி இளையராஜா சூரியன் எஃப்எம் பண்ண அந்த இது. ஐ திங்க் இது வந்து நான் ராஜா கை வச்சா பாடுறேன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு. அவர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த ஃப்ரேம்ல. அழகாக நோட் பண்ணுவார். ஆமாம், எல்லாத்தையும் நோட் பண்ணுவார். கரெக்டாக இது பண்ணி ஏதாவது தப்பு இருந்துன்னா காலி
ஓகே. என்ன சொல்லுவாரு? இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா? மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா, அத நிப்பாட்டி திருப்பி அத கரெக்ட் பண்ணி திருப்பி பாட சொல்லுவாரு. அங்கே. ஆமா. ஓகே. என்ன அது நெறைய பேர் சொல்லுவாங்க, "ஏன் இப்படி பாதியில நிப்பாட்டுற?" பட் அவர் அவ்ளோ பெரிய ஒரு லெஜெண்ட். அவர் பாட்டு அவர் கரெக்ட்டா இருக்கணுங்கிறது அவர் எக்ஸ்பெக்ட் பண்றதுல என்ன பொறுத்தவரைக்கும் எந்த தப்புமே இல்ல. ஓகே. அதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஸோ நிப்பாட்டி ஏதாவது ஒரு சின்ன தப்பு இருந்துச்சுன்னா நிப்பாட்டிட்டு திருப்பி பிஜிஎம் குடுக்க சொல்லி திருப்பி பாட வைப்பாரு. உடனே எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். ஆமா. அது நம்ம கத்துக்குறோம்ல. நம்ம அடுத்த டைம் அந்த ஒரு இது நம்ம மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாதுன்றது பண்ணக்கூடாது. நம்ம ஓகே. கத்துக்கணும். அடுத்து வந்து நம்ம தேவா சார். இவர் வந்து இவர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா இவர் அஃப்கோர்ஸ் ராஜா சார், தேவா சார், வித்யாசாகர் சார் இவங்களோட பாடல்கள், ரஹ்மான் சார் எஸ் இவங்க அதுதான் பாடல்கள் அடுத்து ஆமா. வச்சிருந்த ரஹ்மான் சார். இவங்களோட பாடல்கள்லாம் கேட்டு தான் நான் வளர்ந்தேன். அதுவும் நான் ஒரு ரொம்ப சின்ன வயசுல அந்த இருக்கும்போது இந்த அண்ணாமலை, ம். அருணாச்சலம் இந்த மாரி ஆல்பம்லாம் வந்து எங்க வீட்ல கேசட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ தேவா சார் வந்து எனக்கு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அவரும் எவ்வளோ சிம்பிள் பர்சன்னா அவ்வளோ சிம்பிள் பர்சன். வெரி டவுன் டு எர்த். நம்ம யார் போனாலும் மரியாதையா பேசி கலகலகலன்னு வச்சுப்பாரு. அவரை மாரி காமெடி பண்ணவே முடியாது. அவர் கூட போய் உட்காந்து சும்மா ஸ்டூடியோல அவர் சும்மா பார்க்க போனாலும் சரி, உட்காந்து ஒரு 1 மணி நேரம் ஜாலியா பேசுவாரு. உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. ஓகே. அவ்வளோ அழகா பேசுவார். நெறைய கதைகள் ஷேர் பண்ணுவாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸு நம்ம கேட்காத கதைகள்லாம் நெறைய அவ்வளோ இருக்கும் அவர்கிட்ட. ஓகே. அவ்வளோ ஷேர் பண்ணுவாரு. எங்களுக்காக வேற ஏதாவது லெவல். எக்ஸ்க்ளூசிவா சொல்ல முடியுமா? கேட்டிருக்கீங்களா? இல்ல அத நான் சொல்லவே முடியாது. ஒரு சில விஷயம் நான் சொல்லுவேன். அவங்க வந்து இந்த அப்பல்லாம் ஷோஸ்க்கு பெரிய பெரிய ம். ஸ்டார் நைட்ஸ்க்குலாம் வெளியூருக்கோ, ம். வெளிநாட்டுக்கோ டிராவல் பண்ணுவாங்க. ம். அப்போ வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் சேர்ந்து அடிக்கிற சில கும்மிலாம் சொல்லுவாரு. ஓகே. ஐயோ! அதெல்லாம் வந்து நீங்க கேட்டா சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஓகே. அவ்வளோ அவங்கலாம் அவ்வளோ ஜாலியா இருந்திருக்காங்க. அவ்வளோ ஃபன் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் வேலையிலயும் அப்படி இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்கலாம் வந்து ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. ஸோ நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாரு. அண்ட் அவர் கம்போசர் ஆனப்போ ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் ஸ்டார்ட்டிங்லேயோ சரி, அதுக்கப்புறம் சரி, எப்படி அவங்கள ப்ரொடியூசரையோ, டைரக்டரையோ அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணி, இந்த பாட்ட இது பண்ணி, இந்த மாரி நெறைய பாட்டுகள் லிரிக் மாறும், திருப்பி திருப்பி டியூன் மாறும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணுவாரு. யா. யுவன். யுவன் சார் என்னோட ஸ்கூலிங் டைம் அஃப்கோர்ஸ் அந்த ஒரு 2000s நீங்களே ஹி அப்ப கொஞ்சம் ரூல்ட். டிஃபரெண்டா இருக்கீங்க. ஆமா. இப்போ கொஞ்சம் லைட்டா மேபி உடம்பு குறைச்சிருப்பேன். பட் என்னோட ஸ்கூல் டைம்ஸ்லாம் வந்து நான் வந்து யுவன் சாரோட தீவிரமான ஃபேன். ஏன்னா ம். அப்போ வந்து ஹி ரூல்ட் த இண்டஸ்ட்ரி. எஸ். இல்லையா? அப்பதான் வந்து யுவன் சார் வந்தாரு. அஃப்கோர்ஸ் ஹாரிஸ் சார் வந்தாரு. ஹாரிஸ். ஸோ இவங்களோட பாட்டுலாம் வந்து அந்த 2000s வந்து நம்மள எஸ். அவ்ளோ இது பண்ணியிருக்கு. ஸோ அப்படி இன்னைக்கும் அஃப்கோர்ஸ் யுவன் சாரோட தீவிரமான ஃபேன். யுவன் சாருக்கு நெறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் கூட இப்போ ரீசென்ட்டா ஒரு படம் பாடியிருக்கேன் யுவன் சாருக்கு. ஓகே. ரிலீஸ் ஆகும். இந்த ஜா மேக்குள்ள ரிலீஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். ஐ திங்க். அதுக்கான லாஸ்ட் ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அதனால எனக்கு இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் ஆச்சு. இது வந்து ஒன் லாஸ்ட் டைம் மாரி ஒன் லாஸ்ட் டைம் அது. ஓகே. இதுக்கப்புறம் இதான் நான் கடைசியா அவர் கூட ஸ்டேஜ்ல பாடுனது. ஓகே. அதுக்கப்புறம் நான் அவர மீட் பண்ணலன்னு நெனைக்கிறேன். ம். அதுக்கப்புறம் இது ரொம்ப 2019 இது. ஆமா. 2019 நவம்பர். பெங்களூர் நீங்க கான்சர்ட் இது. ரசிச்சிட்டு இருக்கீங்க. கண்ணு மூடி வந்து இது ரசிச்சிட்டு பெங்களூர் 2019 பெங்களூர் கான்சர்ட். ராஜா சாரோட கான்சர்ட். ஓ! ஆமா. ஓகே. ராஜா சார் கான்சர்ட்ல ஹி சாங். ம். அப்போ அவர் கூட சேர்ந்து பாடுற அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஐ திங்க் இதான் லாஸ்ட். நான் அவர் கூட அதுக்கப்புறம் 2020 வந்துருச்சு. எஸ். அவர் நம்மகிட்ட இல்ல. பட் ஆனா அவர் நம்மகிட்ட இருந்துட்டு தான் இருக்காரு எப்பயுமே. அவருக்கு என்ன அழிவே பாட்டு கிடையாது. பாடுனாரு அந்த டைம்? இது வந்து அந்திமழை. ஓகே. அந்திமழையில அந்த நடுவுல ஆலாப் போர்ஷன்லாம் ம். வரும்ல, அது நான் பாடுனேன் கூட. ஓகே. எனக்கெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய வாய்ப்பு இது. எனக்கெல்லாம் கனவு. எனக்கெல்லாம் கடவுள் மாரி இவரு. ஸோ அவரு கூட பாடுறதுக்கு ஓகே. கடவுள் ஏதோ ஒரு பிளெஸிங், ஒரு சின்ன பிளெஸிங். பரவால்லடா உனக்கு இந்த ஒரு வாய்ப்பாவது கிடைச்சதே அப்படின்னு நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். அந்த ஓகே. மொமெண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம அவர் வந்து நம்ம கூட இருந்துட்டு தான் இருக்காரு. அவருக்கு அழிவே கிடையாது எஸ்பிபி சாருக்கு. பட் இந்த ஒரு ஸ்டேஜ் வந்து எனக்கு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இன்ச் பை இன்ச் எனக்கு அவ்வளோ ஞாபகம் இருக்கும். இந்த ஸ்டேஜ். அவர் எப்படி வந்தாரு? என்ன பண்ணாரு? ரிஹர்சல்ஸ்ல எங்க கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஐ திங்க் அதுவும் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன்னு ம். நெனைக்கிறேன். எங்க கூட சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு. ஓகே. மறக்கவே முடியாது. அவருக்கு ரிஹர்சலுக்கு முந்தின நாள் நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ரெசார்ட்ல தங்கியிருந்தோம். அவர் அப்பதான் வேற ஏதோ ஷோ முடிச்சுட்டு வராரு. எவ்வளோ சின்சியர்னா மனுஷன். நைட்டு வந்து ஒரு 9 மணி இருக்கும். 9 மணிக்கு அவர் வராரு. வேற எங்கேருந்தோ ஊர்லேருந்து அவர் வந்து அந்த ரெசார்ட்குள்ள வராரு. நாங்கலாம் எல்லாம் ஒரே பிளாக். ஸோ எஸ்பிபி சாரும் அதே பிளாக்ல இருக்காரு. வந்து உடனே வந்து ராஜா சாரோட அசிஸ்டண்ட்ட கூப்பிட்டு, "என்ன லிஸ்ட் நாளைக்கு?" ஓகே. இன்னும் நாளைக்கு தான் ரிஹர்சல்ஸு. நாளான்னைக்கு தான் ஷோ. ஆனா வந்து உடனே
கொஞ்ச நேரத்திலேயே கால் பண்ணி வாசு அண்ணன் இருப்பார். அவர் தான் ராஜா சாரோட வாய்ஸ் கண்டக்டர். ம். அவர் தான் எல்லாமே சாங் லிஸ்ட்டு எல்லாமே இது பண்ணாரு. ம். ஸோ அவர கூப்பிட்டு என்ன லிஸ்ட்டு, என்ன இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி லிரிக்லாம் எல்லாம் ரெடி பண்றாரு அப்பவே. ஓகே. ஏன்னா நாளைக்கு காலையில ரிஹர்சலாம். ரிஹர்சலுக்கே ஆமா, ரிஹர்சலுக்கு அப்பதான் வந்திருக்காரு. நைட் 9 மணிக்கு வராரு அவரு. ஸோ அதனால தான் அவங்கலாம் அந்த வயசுலயும் அப்படி சின்சியரா இருக்கறனால தான். இதெல்லாம் வந்து நான் என்ன உட்பட இப்ப இருக்கிற எல்லாருமே கத்துக்கணும். நெறைய விஷயங்கள் அவங்கள மாரி ஒரு ப்ரொஃபஷனலிசம் வாய்ப்பே கிடையாது. எனக்கு இப்போ இருக்கான்னு தெரியல. அவங்கள மாரி ஒரு ப்ரொஃபஷனலிசம் வாய்ப்பே கிடையாது. அவங்களலாம் நெறைய கத்துக்கணும் நம்ம. அந்த மாரி நெறைய பேர நான் பார்த்துருக்கேன். ஓகே. அப்படி வேலைன்னா வேலையா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாரி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.